Hello friends, welcome back to my channel ES Lifestyle. இந்த வீடியோவில் நம்ம கிரில்டு பைனாப்பிள் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நம்ம பைனாப்பிள் வந்து மேலே ஸ்கின்லாம் எடுத்துகிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது மேலே போட மசாலா ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் எல்லாமே. சால்ட் தேவையான அளவுக்கு. நெக்ஸ்ட்டு சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சாட் மசாலா இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கெச்சப் ஆட் பண்ணியிருக்கேன். இது சேர்த்துறதுனால ஒரு நல்ல ஒரு ஸ்வீட், இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸோடு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். மீன் மசாலா எப்படி போடுவோமோ அது மாதிரி தான். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 2-3 ட்ராப் தண்ணி ஊற்றி நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட பைனாப்பிளை வந்து நம்ம சேர்த்து அது மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். இது மாதிரி தோல் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த சைஸில் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. பைனாப்பிள் எல்லா பக்கமும் படுற மாதிரி, இந்த காரம் எல்லாமே படுற மாதிரி நல்லா ஃபுல்லாக கோட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்துலேயும் நல்லா மசாலா தேய்ச்சாச்சு. இது மாதிரி 2-3 ட்ராப் அளவுக்கு லெமன் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகம் வேண்டாம், ஒரு 2-3 ட்ராப் போதும். இதை நம்ம அவனில் கூட பண்ணலாம். இப்போ நம்ம வந்து தவாவில் தான் கிரில் பண்ண போகிறோம். இந்த மாதிரி தவா வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் இல்லைன்னா ஆயில் கூட நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பட்டர் போட்டு டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் இந்த பைனாப்பிளை வந்து நான் இந்த மாதிரி ஒரு கிரில் பண்ணுற இந்த மாதிரி ஒரு கம்பியில் குத்தியிருக்கேன். இது இல்லைன்னா நீங்கள் உட்டன் ஸ்க்யூயர் இருந்தால் கூட நீங்கள் அதில் கூட குத்தி நம்ம இந்த மாதிரி கிரில் பண்ணிடலாம். இப்போ இந்த பட்டர் நல்லா மேலே படுற மாதிரி இதை நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பட்டர் எடுத்துக்கோங்க. மேலே நல்லா ப்ரஷ் பண்ணி விடுங்க. பண்ணோம்னா நமக்கு இன்னும் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது எல்லாமே ஆப்ஷனல் தான், நமக்கு வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து எக்ஸஸாக டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரெண்டு பக்கமும் இது மாதிரி திருப்பி போட்டு நல்லா கிரில் ஆகிற வரைக்கும் நல்லா இது பண்ணுங்கள். மேலே இந்த மாதிரி நமக்கு லேயர் ஃபார்ம் ஆகணும். அது மாதிரி எல்லா பக்கமும் 1 மினிட் 2 மினிட் அந்த மாதிரி வச்சு எடுங்க. ஃபுல்லாக நல்லா கிரில் ஆகட்டும். அவ்வளோதான், இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம வந்து ஸ்க்யூயரில் குத்தாமல் கூட நம்ம தனியாக கிரில் பண்ணிவிட்டு எடுத்து நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்காக இது மாதிரி குத்திக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நம்ம கிரில்டு பைனாப்பிள் ரொம்பவே நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.